காவேரி நதிக்கரை ஓரத்தில் சிவலிங்க வழிபாடு செய்ய வேண்டுமென ஆசைப்பட்டு ஒரு அம்பிகை காவேரி நதிக்கரையின் அருகில் ஒரு இடத்தை தேர்வு செய்தார். காவேரி ஆற்றிலிருந்து நீர் எடுத்து பின்பு அதனை தன் யோக சக்தியினால் லிங்கமாக வடித்து பின்பு அங்கே பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார். அவ்வாறு ஜெகன்மாதாவான அகிலாண்டேஸ்வரியின் நீரால் உருவாக்கப்பட்ட நீர்த்திரள்நாதரே திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆவார். இவ்வாறு அம்பிகையினால் உருவாக்கப்பட்ட ஐதீகம் இன்றளவும் அங்கு தொடர்கிறது. திருவானைக்கோவிலின் இது போன்ற பல்வேறு அற்புதங்கள் இந்த காணொளியின் மூலம் காணலாம், வாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம திருச்சியில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற கோவில்களில் ஒன்றான ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறோம். இந்த கோவிலானது திருவானைக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இதற்கு திருவானைக்காவல் அப்படின்னு மற்றொரு பேரும் உண்டு. பல சித்த புருஷர்களின் திருப்பாதம் பட்ட புண்ணிய பூமி நமது திருச்சி ஆகும். அப்படிப்பட்ட ஆத்மாக்களில் ஒருவர்தான் நமது தாயுமான சுவாமிகள். அகிலாண்டேஸ்வரியின் அருளால் தான் தாயுமான சுவாமிகள் உயிருற்றிருக்கிறார் என்றால் மிகையாகாது. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இது. அக்காலத்தில் அரசாங்கம் பற்றிய இரகசிய குறிப்புகள் மற்றும் தகவல்கள் பனை ஓலைகளில் பதிவு செய்யப்பட்டு வைத்திருக்கும். ஒரு நாள் தாயுமானவர் அப்படிப்பட்ட ஒரு அரிய வகை குறிப்புகளை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென தனது 2 கரங்களாலும் தாயுமானவர் அந்த அரிய வகை நூல்களை சிதைத்து துகள்களாக்கிவிட்டார். இதனை கண்ட அருகிலுள்ள ஏனைய உத்தியோகஸ்தர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். பின்பு தான் செய்த பிழையினை உணர்ந்த தாயுமான சுவாமிகள் திருவானைக்கோவிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு ஏற்றப்பட்ட சூடத்தினால் பற்றிய தீ அவரது ஆடையில் பற்றி எரிய தொடங்கியது. அதனை கண்ட நான் அச்சத்தில் அதனை அணைக்க முயன்றபோது எனது கையில் உள்ள அரசாங்க பத்திரமானது என்னை அறியாமல் சிதைந்து விட்டது. எனது இந்த செயலுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்று கூறினார். அதே சமயத்தில் அரண்மனைக்கு இன்னொரு செய்தியும் வந்தது. அது திருவானைக்கோவிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி அம்பிகைக்கு தீபாராதனை காட்டும் பொழுது அர்ச்சகரின் தட்டிலிருந்து கற்பூரமானது அம்பிகையின் ஆடையின் மேல் பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அதனை அணைப்பதற்கு மிகவும் சிரமப்பட்டோம். ஒரு வழியாக எப்படியோ அணைத்து விட்டோம் என்றும் செய்தி வந்தது. இந்த 2 செயல்களும் ஒன்றையொன்று ஒத்துப்போனதால் அரசியாரும் அரண்மனையில் உள்ள உத்தியோகஸ்தர்களும் மிகவும் வியப்பில் ஆழ்ந்தனர். தாயுமானவர் சாதாரண சாமானியன் அல்ல என்று அகிலாண்டேஸ்வரியின் அருளால் அன்று அனைவரும் தெரிந்து கொண்டனர். உச்சிகால பூஜை வழிபாடு நேரத்தில் அர்ச்சகர் அகிலாண்ட நாயகி திருசன்னதியிலிருந்து புறப்படுவார். அம்பிகை போல உடை அணிந்திருப்பார். கிரீடமும் ருத்ராட்ச மாலையும் மலரும் நீரும் கைகளில் ஏந்தி வருவார். 3ஆம் பிரகாரத்தை முழுமையாக வலம் வந்து சுவாமி சன்னதிக்கு செல்வார். தன்னையே அம்பிகையாக பாவித்து இறைவனுக்கு பூஜை செய்து வருவார். இவ்வாறு நடைபெறும் நிகழ்வானது அம்பிகையே நேரில் வந்து ஐயனை வழிபடுவது போன்ற மிகவும் பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். திருவானைக்கோவிலை பற்றிய இந்த சிறப்பம்சங்கள் நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்கும். நம்முடைய முன்னோர்கள் பஞ்சபூத சக்திகளை கோவில்களில் பிரதிஷ்டம் பண்ணி வச்சுருக்காங்க. பஞ்சபூதங்களுக்கு அதிபதியான சிவபெருமான பூதாதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூத கோவில்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய நம்ம திருவானைக்கோவில் நீர் ஸ்தலமாக விளங்குது. காவேரி ஆற்று பகுதிக்கும் கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தீவு பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் நம்ம திருவானைக்காவல் கோவில். இந்த கோவிலானது ஸ்ரீரங்கத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலின் கருவறைக்கு உள்ளே மூலஸ்தானம் இருக்கிற இடமானது தரைமட்டத்திலுமிருந்து மிகவும் கீழே அமைஞ்சிருக்கிறதுனால எப்பவுமே நீர்க்கசிவு அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். திருவானைக்காவல் கோவில் ஒரு மிகப்பெரிய நீண்ட கோவில்னே சொல்லலாம். இந்த கோவிலில் 4 திசைகளிலும் மிகப்பெரிய ராஜகோபுரங்களை கொண்டு மிக பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 5 பிரகாரங்களையும் கொண்டு மிக பெரிய அளவில் பறந்து விரிந்து காணப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள ராஜகோபுரத்தின் சிற்பக்கலைகளானது பார்ப்பதற்கே மிகவும் ஆச்சரியமூட்டும் வியக்கத்தக்க வகையில் உள்ளது. ஒவ்வொரு கோவில்களிலும் அந்த கோவிலின் பெருமைகளில் ஒன்று அதன் ராஜகோபுரமாகும். அப்படிப்பட்ட ராஜகோபுரத்தில் உள்ள மிகவும் பிரம்மாண்டமான வடிவமைப்புகள் அந்த கோவிலின் பெருமையை இன்னும் அதிகரிக்க செய்கிறது. அப்படிப்பட்ட சிற்பக்கலைகளில் ஒன்று நமது இந்த திருவானைக்கோவிலில் உள்ள சிற்பக்கலைகளாகும்.
இதில் உள்ள சிலைகள் மற்றும் வடிவமைப்புகள் சிற்பக்கலைகள் மிகவும் பார்ப்பதற்கு கண்ணை கவரும் வகையில் வியப்பூட்டுகின்றன. இதிலுள்ள சிற்பக்கலையில் உள்ள வடிவமைப்புகள் மிகவும் துல்லியமாக அதனை காண்பிக்கின்றன. கரும்பாறையினுள்ளும் ஈரம் இருக்கும் என்று நம் முன்னோர்கள் கூறுவார்கள். அதற்கு சான்றாக இந்த கோவிலின் கோபுரங்களில் சிறிய அளவிலான செடிகள் துளிர்விட்டு முளைக்கின்றன. ஒரு ராஜகோபுரத்தில் மட்டுமே இவ்வளவு பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் மற்றும் சிற்பக்கலைகள் ஒளிந்திருக்கின்றன. இதேபோன்று இன்னும் 3 ராஜகோபுரங்கள் இந்த கோவிலினுள் அமைந்துள்ளது. நீர்ஸ்தலமாக விளங்கும் நமது திருவானைக்கோவிலானது பார்ப்பதற்கே மிகவும் பசுமையாக உள்ளது. இக்கோவிலில் அம்பாள் அகிலாண்டேஸ்வரியின் சன்னதியானது 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது. தனி சன்னதியாக அம்பாள் கிழக்கு பார்த்து அமர்ந்தபடி காட்சி தருகிறார். மூலவர் ஜம்புகேஸ்வரர் 5ஆம் உட்பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமா எழுந்தருளியிருக்கிறார். கிழக்கு திசையில் இருக்கிற கோபுரம் 13 நிலைகள் உடையதாக இருக்கிறது. ஆனால் தற்போதைக்கு இந்த வழியானது உபயோகத்தில் இல்லை. மேற்கு திசையில் இருக்கிற 7 நிலை கோபுர வாயில்தான் பிரதான நுழைவு வாயிலாக தற்போதைக்கு இருக்குது. வெள்ளை நிற நாவல் பழங்கள் காய்க்கிற வெண்ணாவல் மரங்கள் தான் இந்த ஸ்தலத்தோட ஸ்தல விருட்சமாக இருக்குது. நவதீர்த்தம், காவேரி தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்த தீர்த்தங்கள் தான் இந்த கோவிலோட தீர்த்தங்களாக இருக்குது. பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் 60வது தலமாகவும் 51 சக்தி பீடங்களில் தண்டநாத பீடம்ங்கிற வாராகி பீடமாகவும் இந்த கோவில் விளங்குகிறது. நம்ம உடம்புல நீரோட அம்சமாக இருக்கிற ரத்தம், கொழுப்பு, பித்தம், கழிவு நீர், இந்த உறுப்புகளை ஸ்திரப்படுத்திக்க இங்கே வழிபாடு செய்யப்படுது. யானை பூஜித்ததால் யானை காவல், அம்பிகை ஈசனிடம் உபதேசம் பெற்றதால் உபதேச ஸ்தலம், ஜம்புமாதவ முனிவர் வழிபட்டதால் இந்த தலத்தை ஜம்புகேஸ்வரர், ஜம்புவனம் அப்படின்னுலாம் அழைக்கிறாங்க. இந்த கோவிலை சோழ மன்னன் கோச்செங்க சோழன் கட்டியிருக்கிறார். இந்த கோவிலோட புராண வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, கைலாசத்தில் சிவபெருமான் ஒரு நாள் யோக நிலையில் இருந்திருக்கிறாரு. அப்போ அங்கே வர்ற பார்வதி தேவி, நான் பக்கத்தில் இருக்கும்போது அவர் எப்படி யோக நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கோபமாக கேட்குறாங்க. இதற்கான பதிலை சிவபெருமான், நான் உனக்கு பூலோகத்தில் வந்து சொல்கிறேன், அது வரைக்கும் நீ அங்கே போய் இரு அப்படின்னு பார்வதிக்கு சிவபெருமான் கட்டளையிடுறாரு. அவருடைய கட்டளையை கேட்டு பார்வதி பூமிக்கு வந்து சேர்ந்த இடம்தான் திருவானைக்காவல் அப்படிங்கிற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய இடத்துக்கு வந்து சேர்ந்த அம்பாள் புனிதமான காவேரி நீரையே சிவலிங்கமாக வடிச்சிருக்கிறாங்க. அந்த சிவலிங்கத்தில் சிவபெருமானும் காட்சி தந்து அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறாரு. அம்பாளை சிசியையாக பாவித்து உபதேசம் பண்ணனால இந்த கோவிலில் சாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாணம் நடத்துறதில்ல. பள்ளியறை பூஜைக்கு கூட இங்கே இருக்கிற மீனாட்சி சொக்கநாதருக்கு தான் பண்ணுறாங்க. மூலவர் தெய்வங்கள்னு இல்லாமல் இங்கே இருக்கிற வேறு எந்த தெய்வங்களுக்கும் திருக்கல்யாணம் பண்ணுறதில்ல. அதன் பின்னர் இங்கே ஜம்புங்கிற முனிவர் சிவபெருமானை வேண்டி இங்கே தவம் இருந்திருக்கிறாரு. அவருக்கு சிவபெருமானும் காட்சியளித்து வெண்ணாவல் பழத்தை பிரசாதமாக கொடுத்துருக்கிறாரு. இறைவனான சிவபெருமானே நேரடியாக காட்சியளித்து தனக்கு பிரசாதமாக அந்த வெண்ணாவல் பழத்தை கொடுத்ததுனால அதை விதையோடவே ஜம்பு மகரிஷி சாப்பிட்ருக்கிறாரு. அவர் சாப்பிட்ட வெண்ணாவல் பழத்தில் இருக்கிற விதையானது வயிற்றுக்குள் போய் முளைத்து கிளை பரப்பி அவரது தலை வழியாக மேலே வளர தொடங்கியது. அதனால் ஜம்பு மகரிஷி தலை வெடித்து, அதாவது கபால மோட்சம் பெற்று முக்தி அடைஞ்சிருக்கிறாரு ஜம்பு மகரிஷி. அதனால் நாவல் மரத்திற்கும் ஜம்புங்கிற பேர் இருக்குது. அம்பிகையால் செய்யப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்துக்கு அடியில் தான் அமைஞ்சிருக்கு. பக்தரான ஜம்பு மகரிஷிக்கு முக்தி அளித்ததுனால சுவாமிக்கு ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு பேர் வந்திருக்கு. புராணங்களில் வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காடாக இந்த தலம் இருந்திருக்கு. கைலாயத்தில் சிவனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சிவகணத்தில் புஷ்பகர்த்தன், மாலியவான் அப்படிங்கிற 2 பேர்த்துக்குமே யார் அதிகமாக சேவை செய்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு போட்டி வந்திருக்கு. ஒரு கட்டத்தில் இந்த போட்டியானது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகி ஒரு கட்டத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி சாபம் விட்டுக்கிறாங்க. ஒருத்தர் யானையாகவும் ஒருத்தர் சிலந்தியாகவும் பிறக்கணும் அப்படின்னு சபிச்சுக்கிறாங்க. இதனால் மாலியவான் சிலந்தியாகவும் புஷ்பகர்த்தன் யானையாகவும் பிறந்திருக்கிறாங்க. 2 பேரும் வெண்ணாவல் மரங்கள் சூழ்ந்த காட்டில் இருக்கிற ஜம்புகேஸ்வரரை வந்து வழிபட்டு இருக்கிறாங்க.
சுவாமி மேலே தூசி இலை எதுவும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிலந்தி வலை பின்னி சிவனுக்கு மேலே பாதுகாக்குது. யானை சாமிக்கு மேலே இப்படி ஒட்டடை படிஞ்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஆற்றங்கரையிலிருந்து நீர் எடுத்துகிட்டு வந்து அபிஷேகம் பண்ணி பூக்களை தூவி வணங்குது. இந்த நிகழ்வு இப்படியே மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையை இழந்த சிலந்தி யானையை தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யானையோட தும்பிக்கைக்குள்ளே நுழைஞ்சிருது. யானையோட தும்பிக்கைக்குள்ளே நுழைஞ்சு தன்னோட விஷத்தினால யானையை கடிச்சிருக்குது. யானையை கடித்ததும் யானையை வலி தாங்க முடியாமல் அதோட தும்பிக்கையை மாறி மாறி தரையிலே அடிச்சிருக்குது. தரையிலேயே அடித்ததுமே யானை தும்பிக்கைக்குள்ள இருக்கிற சிலந்தி அப்போவே உயிரிழந்துருச்சு. சிலந்தி கடித்ததுனால யானையும் விஷம் ஏறி அங்கேயே உயிர் விட்டுருச்சு. இவங்களோட சிவபக்தியை மெச்சுற விதமாக சிவபெருமான் யானைக்கு சிவகணங்களோட தலைமை பொறுப்பை கொடுக்குறாங்க. யானையோட மரணத்துக்கு காரணமான சிலந்திக்கு மறுபிறவி கொடுக்குறாரு. இந்த சிலந்தி மறுபிறவியாக கோச்சங்க சோழன் அப்படிங்கிற ஒரு அரசனாக பிறக்குது. பூர்வ ஜென்ம நினப்பில் கோச்சங்க சோழன் யானைகள் ஏற முடியாதபடி குறுகலான படிகளை அமைச்சு கட்டுமலை மேலே சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோவில்களை கட்டுறான். இந்த கோவில்கள் எல்லாமே மாட கோவில்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. அதில் முதல் மாட கோவிலே இந்த திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் கோவில் தான். இந்த ஜம்புகேஸ்வரர் இருக்கிற மூலஸ்தானம் எதிரில் வாசல் கிடையாது. 9 துளைகள் இருக்கிற கல் ஜன்னல் மட்டும்தான் இருக்குது. பக்தர்கள் இந்த துளை வழியாக தான் சாமியை தரிசிக்கணும். இந்த ஜன்னலில் இருக்கிற 9 துவாரங்களும் மனிதன் தன் உடம்பில் இருக்கிற 9 வாசல்களையும் அடக்கி சிவ தரிசனம் செய்யணும் அப்படிங்கிறத உணர்த்துது. இந்த நவதுவாரங்களில் இறைவனை தரிசனம் செய்தால் 9 தீர்த்தங்களில் நீராடின பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கிறது தான் வழக்கம். ஆனால் இங்கே வைகாசி பௌர்ணமியில் செய்கிறாங்க. காரணம் என்னன்னு தெரியுமா? இங்கே இருக்கிற சிவன் சன்னதியில் எப்போவுமே நீர் ஊறிட்டே இருக்குமா. ஐப்பசி மாதம் மழை காலங்கள் அப்படிங்கிறதுனால வழக்கத்தை விட கருவறைக்குள்ளே அதிகமான தண்ணீர் இருக்குமா. அப்போ அன்னாபிஷேகம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால தான் வைகாசி மாதம் தண்ணீர் குறைஞ்சி ஈரப்பதம் மட்டும் இருக்குமா. அதனால் அப்போதைக்கு அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. ஐப்பசி பௌர்ணமியில் லிங்கத்துக்கு விபூதி காப்பு மட்டும்தான் செய்கிறாங்க. மதுரையில் மாதிரியே இங்கேயும் சிவபெருமான் திருவிளையாடல் நிகழ்த்தியிருக்கிறாரு. அது இந்த கோவிலோட 4வது சுற்றுச்சுவர் கட்டுற தொழிலாளர்களுக்கு சிவபெருமான் திருநீரை காணிக்கையாக கொடுத்துருக்கிறாரு. அப்படி சிவபெருமான் திருநீராக வழங்கினது பணியாளர்களோட உழைப்பிற்கேற்ற மாதிரி அந்த திருநீரானது அவர்களுக்கு தங்கமாக மாறினதாக வரலாறு கூறுது. இதனால் இந்த மதிலை திருநீற்றான் மதில் அப்படின்னு சொல்லிட்டு இன்று வரையும் அழைக்கப்படுது. திருவானைக்கோவிலானது அன்னை அகிலாண்டேஸ்வரியின் ஆட்சி தலம். அன்னை அகிலாண்டேஸ்வரியின் காதுகளில் இருக்கிற காதணிகள் பார்ப்பதற்கு நல்லா பெருசாக பக்தர்கள் பார்வைக்கு பளிச்சுன்னு அப்படியே தெரியும். இந்த காதணிகளை தாடகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாள் முன்கட்ட காலங்களில் ரொம்ப கொடூரமாகவும் பார்ப்பதற்கு உச்சக்கட்ட கோபத்துடனும் இருந்ததால் பக்தர்கள் அம்பாளை பார்த்து ரொம்பவும் பயந்ததாகவும், அப்போ அம்பாளை தரிசிக்க வந்த ஆதிசங்கரர் சிவசக்கரம் ஸ்ரீசக்கரம் இரண்டையும் தாடகங்களாக அம்பாள் காதில் மாட்டி அம்பாளை சாந்தப்படுத்தினதாகவும் தல வரலாறு இன்றளவும் கூறுகிறது. உக்கிரமான அம்பாளோட கோபத்தை தணிக்கிறபடி அம்பாளுக்கு எதிரே சிவசங்கரர் முருகனையும் விநாயகரையும் பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாரு. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சமானது அம்பாளும் சிவபெருமானும் மாறு வேஷத்தில் பிரம்ம உற்சவத்தில் கலந்துக்கிறது தான். இந்த மாறு வேஷத்துக்கு பின்னாடி பல சுவாரஸ்யமான புராணங்களும் இருக்குதுங்க. ஒரு தடவை பிரம்மன் தான் படைச்ச பெண்ணையே அடைய விரும்புகிறாரு. அதனால் அவருக்கு ஸ்ரீதோஷம் உண்டாகுது. தோஷம் விலகிறதுக்காக சிவபெருமானை வேண்டி தவம் இருக்கிறாரு. அவருக்கு அருள் புரியறதுக்காக சிவபெருமானும் கைலாயத்திலிருந்து புறப்படுறாரு. அப்போதைக்கு புறப்படும்போது பார்வதி தேவி நானும் உங்களோடவே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தேவியும் கூடவே புறப்படுறாங்க. அதற்கு சிவபெருமான், பிரம்மா பெண்கள் மீது மோகம் கொள்பவர், நீ என்னுடன் வருவது சரியல்ல என்று பார்வதி தேவியிடம் கூறுகிறார். ஆனால் வழக்கம் போல சிவனுடைய பேச்சை கேட்காமல் அம்பிகை தானும் வருவேன் என்று அடம்பிடிக்கிறார். சிவபெருமான் கிட்ட, நான் உங்களோட வேடத்தில் வாரேன், நீங்கள் என்னுடைய வேடத்தில் சேலை அணிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு யோசனையும் கூறுறாங்க. சிவனும் அதை ஏற்றுக்கிட்டு சிவனானவர் சக்தி வேடத்திலும் சக்தியானவர் சிவன் வேடத்திலும் வாராங்க. சிவனும் சக்தியும் ஒன்று தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த திருவிளையாடல் நடந்திருக்குது. 2 பேரும் பிரம்மாவுக்கு பாவ மன்னிப்பும் கொடுத்துருக்குறாங்க.
இன்றளவும் இந்த கோவிலில் நடக்கிற பிரம்ம உற்சவத்தில் சிவனும் பார்வதியும் 2 பேரும் மாறு வேடத்தில் பிரம்மாவுக்கு காட்சி தர்றாங்க. பிரம்மா சிவனை நினச்சி தியானம் செய்கிறதுனால இந்த உற்சவத்தில் மேலதாளங்கள் எதுவும் இசைக்கிறது இல்லை. அதனால தான் உச்சிகால பூஜையில் அர்ச்சகர் இந்த கோவிலில் புடவை கட்டிக்கிட்டு வந்து சிவனை பூஜிக்கிறது வழக்கம். ஆடி வெள்ளி பூஜை இந்த கோவிலில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெறும். இந்த கோவிலில் ஆடி வெள்ளி பூஜை அன்னைக்கு அதிகாலை 2 மணிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை நட திறந்திருக்கும். அம்பாள் காலையில் லட்சுமியாகவும், உச்சிகால பூஜையில் பார்வதியாகவும், மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தர்றாங்க. சிவன் அம்பாளுக்கு குருவாக இருந்து இந்த தலத்தில் உபதேசம் செய்கிறதுனால மாணவியாக அம்பாள் இருக்கிறாங்க. அதனால் மாணவர்களும் இங்கே படிப்புக்காக நிறையா பேர் வந்து வேண்டிக்கிறாங்க. ஒரு தடவை வேதியர் ஒருத்தர் கவி இயற்றுதில் எனக்கு வல்லமை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அம்பிகையை வேண்டிக்கிறாரு. அம்பிகைக்கு சிறப்பு பூஜை வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இங்கேயே தியானத்தில் இருக்கிறாரு. அவருக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட வெத்தலை போட்ட வாயோட அம்பிகையும் கோவிலுக்குள்ளே போகிறாங்க. தாம்பூலம் தரித்து சர்வ அலங்காரத்தோட அந்த வேதியர் பக்கத்தில் போயிட்டு வெற்றிலை சாட்டை உன்னோட வாயில் உம்மலட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேதியர் அதை கேட்டுட்டு ரொம்பவும் ஆத்திரமடைஞ்சு வந்திருக்கிறது அம்பாள் அப்படின்னு தெரியாமல் அவங்கள தரைக்குறவாக பேசி அனுப்பிடுறாரு. அன்னைக்கு கோவில் மடப்பள்ளியில் வேலை அதிகமாக பார்த்த வரதன் அப்படிங்கிற ஒரு பணியாள் கோவில் உள்ளேயே அசதியிலே படுத்து உறங்கிடுறாரு. வேதியர் திட்டுனதுனால ஆத்திரமடைஞ்ச அம்பாள் அந்த வரதன் வாயிலேயே தன்னுடைய வெற்றிலச்சாரை உமிழ்ந்துட்டு போயிடுறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து வரதர் அப்படிங்கிறவருக்கு கவி எழுதுகிற ஆற்றல் வந்துடுது. அவர் தான் பின் நாட்களில் காலமேக புலவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். சிலேடை நயம் மிகுந்த அவருடைய பாடல்கள் தமிழ் இலக்கியங்களில் இன்றளவும் தனிச்சிறப்போடு விளங்குது. இதுபோன்று நமது திருவானைக்கோவிலுக்கு பல்வேறு தல வரலாறுகள் இன்றளவும் அதிகமாக உள்ளது. திருவானைக்கோவில் நமது திருச்சியிலேயே மிகவும் புகழ்பெற்ற தனித்து விளங்கக்கூடிய ஒரு கோவிலாகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம திருவானைக்கோவிலோட முழு தல வரலாறும் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உண்மையாலுமே நம்ம திருவானைக்கோவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உள்ளே இருக்கிற அந்த ராஜகோபுரத்தில் இருக்கிற இந்த சிலைகள் வடிவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம திருவானைக்கோவிலில் இருக்கிற கோவில் குளங்கள்லையும் பாருங்கள், தண்ணி அவ்வளோ இருக்குங்க, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் என்ன ஒரு மன வருத்தம் அப்படின்னா, நம்ம கோவிலில் அகிலா யானையை தேடி தேடி பார்த்தேன், எங்கேயுமே காணோம். இந்த காட்சியில் பாருங்கள், நம்ம கோவிலோட ராஜகோபுரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அப்படியே நானும் கிளம்புறேன். டாட்டா, பை பாய்.